தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 8/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 7:12. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திரு சட்டமும் கூறுவது இதுவே என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று தேவன் இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும், பிறர் நமக்கு என்ன காரியங்கள் செய்தால் நாம் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருப்போம், அதே காரியத்தை நாம் பிறருக்கு செய்ய வேண்டுமாம். பிறர் பார்த்து சிரித்தால் அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பிறர் நமக்கு உதவி செய்தால் நாம் மகிழ்வோம். பிறர் நம்மை பாராட்டினால் மகிழ்வோம். இப்படி நாம் மகிழ்கின்ற அந்த காரியங்களை நாம் பிறருக்கு செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கும் அதிசயமான நம்மை மகிழ்விக்க வேண்டிய காரியங்களை செய்து நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, ஆகவே இந்த புதிய ஆண்டில் நாம் பிறரை என்ன செயல்கள் மூலம் மகிழ்விக்க முடியுமோ அப்படி பிறரை மகிழ்விப்போம். பிறரை மன வருத்தப்படக்கூடிய எந்த சொல்லோ செயலோ செய்யாமல் நாம் பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். கர்த்தர் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்து நம்மையும் நம் சந்ததிகளையும் என்றும் மன மகிழ்ச்சியாய் வாழச் செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக பிறர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோமோ அதையே பிறருக்கு நாங்கள் செய்து அவர்களை மகிழ்விக்கும் பொழுது நீர் எங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து நாங்கள் விரும்பின நாங்கள் நினையாத அதிசயங்களை நாம் செய்து எங்களை மகிழ்விப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் பிறரை மகிழ்விப்போம், பிறர் மகிழ்கின்ற காரியங்களை மட்டுமே செய்வோம் என்று இன்று தீர்மானித்துள்ளோம். அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் என்றென்றைக்கும் சந்தோஷம் சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.